ஓம் சாய்ராம். இந்த கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய அந்த பரிகாரம் உங்கள் வீட்டிலுடைய கடன் சுமையை மட்டும் இல்லைங்க, உங்கள் மனதில் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் செலவே ஆகாதுங்க. ஆனால் உங்களுடைய முழுமையான நம்பிக்கை மட்டுமே இந்த பரிகாரத்துக்கு உண்டான நல்ல ஒரு பலனை 100% கொண்டு வந்து தரும். அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. அப்படி கல்லுப்பை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்லுப்பை வச்சுக்கிட்டு நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தோற்காதுங்க. ஏன்னா கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அம்சமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை கடன் சுமை இருந்தாலும் சரி, அல்லது மற்ற ஏதாவது சுபகாரிய தடை இருந்தாலும் சரி, இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கஷ்டத்திற்கான நல்ல தீர்வு கிடைச்சிருங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருப்பாங்க. சில பேர் வேலை இருந்தும் தொழில் இருந்தும் அதில் பெரிய அளவில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை முடிந்தால் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது பரிகாரத்திற்கு நிச்சயமாக இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அந்த நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் சாயந்தரம் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் சேர்த்து செய்யலாம். சரிங்களா? அப்போவும் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் காலையில் செய்தால் நல்ல ஒரு பலன் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் காலையில் இந்த செய்ய பாருங்கள். அப்படி முடியாது அப்படின்னா பரவாயில்ல, சாயந்தரம் செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சதுர வடிவில் இருக்கணுங்க. சரிங்களா? ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி, கல்லுப்பு தேவை. இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா புது பாக்கெட்டாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் செப்பு நாணயம், அதாவது செப்பு நாணயம் பழைய காலத்தில் இருக்குல்ல, அந்த செப்பு நாணயம் இருந்தால் அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை செப்பு நாணயம் இல்லை என்றால் நீங்கள் இப்போ இருக்க 1 ரூபா 5 ரூபா நாணயத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? செப்பு நாணயம் இல்லைனா விட்டுருங்க, பரவாயில்ல. சிவப்பு நிற துணியும் கல்லுப்பு மட்டும் வச்சுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய பூஜையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு இந்த சிவப்பு நிற துணியை என்னென்னா ஒரு சின்ன தாம்பூல தட்டில் வைத்து கொள்ளுங்கள். இதுக்குள்ளே உப்பு வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த பரிகாரம். அது எப்படின்னா, இப்போது 3 முறை உங்கள் கையால் உப்பை எடுத்து அந்த துணியில் வைக்கணுங்க. சரிங்களா? அப்படி 3 முறை கையில் உப்பை எடுக்கும்போது உங்களுடைய கோரிக்கை மனதார உங்கள் குலதெய்வத்திடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் வைத்துவிட்டு அதன் பிறகு இந்த உப்பை எடுத்து அந்த சிவப்பு துணியில் வச்சுருங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ கை நிறைய உப்பு அள்ளி வைக்கணுமா அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்தால் கூட போதும். அந்த உப்பை எடுத்துகிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் ஒவ்வொரு முறையும் எடுத்து நல்லபடியாக அந்த உங்களுடைய குலதெய்வத்திடமும் உங்களுடைய அந்த மகாலட்சுமி தாயாரிடமும் பரிபூர்ணமாக வேண்டிக் கொண்டு இந்த உப்பை அந்த சிவப்பு துணியில் வைக்கணும். இது போல் மொத்தமாக 3 முறை கும்பிட்டுட்டு அந்த உப்பை வச்சுட்டு இந்த மூட்டையை ஒரு சிவப்பு நிற நூலால் முடிச்சாக கட்டி இதை நிலவாசல் படியில் கொண்டு போயிட்டு தொங்க விடணுங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த உப்பை எடுத்து உங்கள் கையில் வைத்து நீங்கள் வேண்டும்போது உங்களுடைய மனதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் மனது ஒரு நிலையாக உங்களுடைய வேண்டுதலை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து என்ன பண்ணால், தினமும் உங்கள் வீட்டில் சாமிக்கு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டும்போது இந்த முடிச்சுக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி வந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிச்சயமாக சீக்கிரத்தில் நிறைவேறும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ பிரிஞ்சு போயிருப்பாங்களா, அவங்க செய்கிறதுக்கும் பண்ணலாம், வேலை கிடைக்கணும் பண்ணலாம். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, சரியா பணம் நிறைய சேரணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம். நிலைவாசல் இருக்கக்கூடிய இந்த முடிச்சை எப்போ கழட்டுனா, மாதத்திற்கு ஒரு முறை கலட்டி உள்ளே இருக்கும் உப்பை மட்டும் தண்ணீரில் கரைத்து விடுங்கள். சரிங்களா? உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் மீண்டும் இந்த முடிச்சை கட்ட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் அதே போல் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் சிவப்பு நிற துணியில் உப்பை வைத்து மேலே சொன்னபடி சிவப்பு நிற நூலால் அந்த முடிச்சை கட்டிட்டு உங்களுடைய நிலைவாசல் படியில் தொங்க விட வேண்டும். சரிங்களா? கொஞ்சோண்டு உப்பு தாங்க. இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக நம்பிக்கையுடன் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. பல பேர் செஞ்சு அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்ச பரிகாரம்.
கண்டிப்பாக இந்த ஒரு கையளவு உப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கடன் சுமையும் நீங்கி நீங்களும் பணக்கார வாழ்க்கையை வாழ முடியும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் உங்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைத்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற முடியும். சரிங்களா? நம்பிக்கையோட செய்யணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதுபோக உங்கள் வீட்டில் செல்வம் சேர சுக்கிர ஓரை நேரத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்லுப்பு வாங்கும்போது உங்கள் வீட்டில் நிஜமாகவே நல்ல ஒரு செல்வம் சேருங்க. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, சாயந்தரம் பார்த்திங்கன்னா 8 to 9 இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் கல்லுப்பை காசு கொடுத்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு, நம்ம முன்னோர்கள் ரொம்பவே பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க எல்லாருமே பயன்படுத்தி அவங்க வீட்டில் செல்வ செழிப்பை உருவாக்கியிருக்காங்கங்க. சரிங்களா? அதனால் கல்லுப்பு வாங்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேலே கூறிய சுக்கிர ஓரை நேரத்தில் நீங்கள் கல்லுப்பை வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். உங்கள் வீட்டில் கடன் சுமை ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை கையில் காசு தங்கவே மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் கல்லுப்பு வாங்கி பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு முதலாக நீங்கள் வாங்கும்போது இந்த கல்லுப்பையும் மல்லிகை பூவையும் வாங்கும்போது உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சம்பள காசு அப்படியே நிற்கும். அனாவசியமாக செலவாகாமல் உங்கள் வீட்டில் செல்வம் சேர ஆரம்பிச்சுங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. ரெண்டுமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.